A bar magnet of magnetic moment 1.5 joule per Tesla lies aligned with the direction of a uniform magnetic field of 0.22 Tesla. What is the amount of work done required to turn a magnet so as to align its magnetic moment? 1. Normal to the field direction. 2. Opposite to the field direction. What is the torque on the magnet in case 1 and 2? ஸோ இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு 0.22 டெஸ்லா உள்ள ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. அது கூட பார் மேக்னெட்டோட மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து அலைன் ஆகிருக்கு. இப்போ பார் மேக்னெட்டோட மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து சவுத் போல்லேருந்து நார்த் போலுக்கு போகும். மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நார்த் போல்லேருந்து சவுத் போலுக்கு போகும். அப்போ பாருங்கள், இது நார்த்து சவுத்து, இது வந்து நார்த்து சவுத்து. இது ஒரு ஸ்டேபிள் பொசிஷனில் இருக்குது. அப்போ தீட்டா ஈக்குவல் இங்கே என்ன வரும்? 0 டிகிரி. ஸோ இந்த மாதிரி பொசிஷனில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நார்மல் டு த ஃபீல்டு டைரெக்ஷனை இந்த பார் மேக்னெட்டை திருப்புறதுக்கு நான் எவ்வளவு ஒர்க் பண்ணணும், அதோட டார்க் என்னன்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு. செகண்டில் வந்து ஆப்போசிட் டு த ஃபீல்டு டைரெக்ஷனுக்கு அதே மாதிரி ஒர்க் டன் என்ன, டார்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதான் ஃபீல்ட் டைரெக்ஷன் அப்படின்னா, இப்போது வந்து நான் எப்படி மேக்னெட் வந்து இந்த மாதிரி நிற்கணும், வந்து அதுக்கு நான் என்ன வேலை பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ எனக்கு ஒர்க்கோட ஃபார்முலா தெரியும். ஸோ இங்கே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, m is equal to 1.5 ஜூல் பெர் டெஸ்லா, தென் b is equal to 0.22 டெஸ்லா, then theta 1 is equal to நமக்கு முதல்ல ஸ்டேபிள் ஸ்டேட். அப்போ theta 1 is equal to 0 டிகிரி, then theta 2 is equal to 90 டிகிரியில் இருக்குது. அப்புறம் அப்போ நம்ம ஒர்க் டன் ஃபார்முலா என்ன, w is equal to minus mb cos theta 2 minus cos theta 1 2 minus cos theta 1 ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. அப்போ which is equal to minus 1.5 mக்கு, bக்கு வந்து 0.22 இன்ட்டு காஸ் தீட்டா 2 வந்து 90 டிகிரி, தீட்டா 1 வந்து காஸ் 0 டிகிரி. அப்போ நம்ம போட்டோம் அப்படின்னா மைனஸ் 0.33 இன்ட்டு காஸ் 90 என்ன 0, மைனஸ் காஸ் 0 என்ன 1. தர்ஃபோர் ஆன்சர் 0.33. ஒர்க்குக்கு வந்து ஜூல் யூனிட். அடுத்தது டார்க்கு கேட்டிருக்காங்க. டார்க்கோட ஃபார்முலா டவ் இஸ் ஈக்குவல் டு எம்பி சைன் தீட்டா. ஸோ எம்பி சைன் தீட்டா. ஸோ டவ் இஸ் ஈக்குவல் டு 1.5 இன்ட்டு பிக்கு 0.22 இன்ட்டு இப்போ என்ன பொசிஷனில் வந்து நிற்கிது, 90 டிகிரியில் தான் வந்து நிற்கிது. ஸோ சைன் 90. அப்போது 1.5 into 0.22 into sin 90 1 ஆயிரும், which is equal to 0.33. யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர். ஏன்னா டவ் இஸ் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் எஃப். அப்போ ஆருக்கு மீட்டர், எஃப்க்கு வந்து நியூட்டன். ஸோ நியூட்டன் மீட்டர். இப்போ செகண்ட் பார்க்க போகிறோம். ஏற்கனவே உள்ள பார்ட் எப்படி இருக்குது, என்எஸ், அதாவது தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரியில் இருக்குது. அதாவது என்எஸ் இந்த பொசிஷனில் இருக்குது. இப்போது இது வந்து ஆப்போசிட் டு த ஃபீல்டு டைரெக்ஷனாக மாறப்போகுது. ஸோ அப்போ என்ன மாதிரி பார் மேக்னெட் மாறும், இங்கே என் இங்கே எஸ்ஸாக மாறும். அப்போ இங்கே வந்து இங்கே என்என்எஸ்எஸ்ஸாக இருக்கும் இல்லையா, என்என்எஸ்எஸ். ஸோ இந்த பொசிஷன் வந்து ஒரு கஷ்டமான பொசிஷன். இது இங்கே தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி, இங்கே வந்து தீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ சேம் ஃபார்முலா, தட் இஸ் ஒர்க் டன் w is equal to minus mb cos theta 2 minus cos theta 1. அப்போ மைனஸ் எம்முக்கு வந்து 1.5 இன்ட்டு பிக்கு வந்து 0.22 இன்ட்டு காஸ் தீட்டா 2ங்கிறது என்னது 180 டிகிரி. ஓகே, தீட்டா 1ங்கிறது 0 டிகிரி. அப்போ காஸ் 180 டிகிரி மைனஸ் காஸ் 0 டிகிரி, which is equal to minus 0.33 into minus 1 cos 180 டிகிரி வந்து minus 1 minus cos 0 வந்து 1 minus 2 ஆயிரும். அப்படி தானே. அப்போது 0.66 ஜூல். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ therefore 0.66 ஜூல். நெக்ஸ்ட் வந்து டார்க்கு. டார்க் இஸ் ஈக்குவல் டு எம்பி சைன் தீட்டா.
ஸோ எம்பி சைன் தீட்டாவுக்கு வந்து சைன் 180 டிகிரி எந்த பொசிஷனில் வந்து நிற்கோ அதான் போடணும். ஸோ சைன் 180 டிகிரி. அப்போது சைன் 180 டிகிரி என்ன 0. இப்போ டவு இஸ் ஈக்குவல் டு 1.5 இன்ட்டு 0.22 இன்ட்டு 0 விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.